ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு விவி இன்ஃபோடெக். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஓடோல எப்படி ஒரு கிரெடிட் நோட் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ கிரெடிட் நோட் அப்படிங்கிறது என்ன, தென் கிரெடிட் நோட் எப்படி யூஸ் ஆகும் அப்படிங்கறத பத்தி ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ அக்கௌண்டிங்ல வந்து நம்ம ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம், ஒரு சேல் இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம். சேல் இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல அதுல இருக்க அமௌண்ட்ல வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து நம்ம அந்த கஸ்டமருக்கு திருப்பி கொடுக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரலாம். மேபி அவங்க வந்து இன்வாய்ஸ் பண்ண அமௌண்ட்ல இருந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற கேட்பாங்க. அந்த சுச்சுவேஷன் ஆகட்டும், இல்ல வந்து நம்ம சேல் பண்ண திங்ஸ் ஏதாவது வந்து ஏதாவது ஒரு டேமேஜா இருக்கு அப்படின்ற டைம்ல வந்து நம்ம அந்த அந்த பொருள் நம்ம திருப்பி வாங்கிட்டு அதுக்கான அமௌண்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுப்போம். அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல வந்து நம்ம ஒரு ரெக்கார்ட் வந்து கிரியேட் பண்ணுவோம் அக்கௌண்டிங்ல. அப்படி கிரியேட் பண்ற ஒரு சுச்சுவேஷன்ல தான் நம்ம வந்து கிரெடிட் நோட் அப்படிங்கறத கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ வந்து இன்னைக்கு இந்த வீடியோவோட எண்ட்ல நீங்க ஓடோல எப்படி ஈஸியா ஒரு கிரெடிட் நோட் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நான் அக்கௌண்டிங் அப்படிங்கறதுல வந்து கிளிக் பண்ணி உள்ள போய்க்கிறேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா சேல்ஸ், பர்ச்சேஸ் இது எல்லாமே நான் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே ஜேர்னல்ஸ். ஸோ நான் இப்போ வந்து சேல்ஸ்ல இருந்து நம்ம வந்து கிரெடிட் நோட் கிரியேட் பண்ணுவோம். நான் ஆல்ரெடி 2 இன்வாய்ஸ் போட்டிருக்கேன். ஸோ நான் இதுல வந்து அர்ஜுன் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற இன்வாய்ஸோட ஓபன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இன்வாய்ஸ் நம்பர் இருக்கு. இன்னைக்கு தான் 30 டேட், இன்னைக்கு டேட்ல தான் நான் வந்து ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். 2 ப்ராடக்ட் வந்து சேல் என்ட்ரி போட்டு சேல் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதுல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப வந்து எனக்கு இந்த டேபிள் அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து எனக்கு இஷ்யூவா இருக்கு, அதாவது டேமேஜா இருக்கு. ஸோ நான் அதை உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றேன், நீங்க எனக்கு கிரெடிட் நோட் கொடுத்துருங்க அப்படின்ற கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இதுதான் சினாரியோ. ஸோ நான் இப்போ என்ன பண்றேன்னா, ஜஸ்ட் இதுல கிரெடிட் நோட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்றேன். ரீசன் வந்து டேமேஜ் ப்ராடக்ட் அப்படின்னு உங்களுக்கு என்ன ரீசனோ அதை கொடுத்துக்கோங்க. ஸோ ஜேர்னல் வந்து சேல்ஸ். ஸோ ஜேர்னல் வந்து சேல்ஸ் தான். ஸோ ரிவர்சல் டேட்டும் இன்னைக்கு தான் நான் கொடுக்குறேன். இதை வந்து ரிவர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகேவா? இப்போ கிரெடிட் நோட்டோட ஸ்க்ரீன்ல எடுத்துட்டு வந்து இருக்கு. இதுல நம்ம என்ன பண்றோம், எதுக்கான கிரெடிட் நோட் கிரியேட் பண்றோம், இந்த டேபிளுக்கு மட்டும்தான். ஸோ இந்த லைன் ஐட்டமை நான் டெலீட் பண்ணிடுறேன். இதுல ஒரு குவான்டிட்டிக்கு மட்டும் நான் வந்து கிரெடிட் நோட் கொடுக்கணும். ஸோ ஒரு குவான்டிட்டி மட்டும் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கறத நம்ம கொடுத்துடலாம். ஸோ நம்ம இப்ப கொடுத்துட்டோம்னா இந்த டேபிள் அப்படிங்கிற ஒரு ஐட்டத்துக்கு மட்டும் நம்ம ஒரு கிரெடிட் நோட் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்க இதை எப்படி பார்க்கலாம்னா, நான் ஜஸ்ட் டேஷ்போர்ட்ல இருக்கேன். இப்போ நான் சேல்ஸ்குள்ள போறேன். சேல்ஸ்ல போனீங்கனாலே தெரியும், இங்க ரீ இன்வாய்ஸ் அப்படிங்கிறது வந்து ரிவர்சல் இன்வாய்ஸ். தட் மீன் கிரெடிட் நோட்கான சீக்வன்ஸ் நம்பர் நான் இந்த மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக்கா எடுத்துட்டு வரும். நீங்க இந்த சீக்வன்ஸும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இதுல வந்து ரீ இன்வாய்ஸ் அப்படிங்கறதுல வந்து நம்ம போய் உள்ள பார்த்தோம்னா நம்ம போட்ட கிரெடிட் நோட்டோட என்ட்ரி இங்க இருக்கும். ஸோ கஸ்டமர் கிரெடிட் நோட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுதான் கிரெடிட் நோட்டு. ஸோ இதை நீங்க இப்படியும் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த கஸ்டமர் அப்படிங்கறதுல போயிட்டு கிரெடிட் நோட் அப்படிங்கறதுல போனீங்கனாலும் நம்ம கிரியேட் பண்ண கிரெடிட் நோட் அப்படிங்கிறது இங்க இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்து ஒரு கிரெடிட் நோட் அப்படிங்கறத வந்து கிரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கிரெடிட் நோட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்தாச்சு. ஸோ அதை எங்க போய் பார்க்கணுன்றதையும் பார்த்தாச்சு. ஸோ நான் இப்போ இன்வாய்ஸ்ல வந்து அர்ஜுன் டெக்ஸ் அப்படின்றத கொடுத்தேன்னா இங்க வந்து பார்ஷியல் அப்படின்றது காட்டுது. ஏன் அப்படின்னா, இப்ப நம்ம வந்து 32,000க்கு வந்து இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருந்தோம். அதுல பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் டான் அப்படின்னு சொல்லிட்டு ₹1000 நம்ம கிரெடிட் நோட் போட்டனால போயிடுச்சு. பேலன்ஸ் 31,000 ஒன்னு கஸ்டமர் நமக்கு பே பண்ணாங்கன்னா இது பெய்டு அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்க்கு மாறிடும். ஸோ சேமஸ் இப்ப கஸ்டமர்ல நான் கிரெடிட் நோட் போறேன். இதுல வந்து இது வந்து பெய்டு அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் மாறிடுச்சு. ஏன் அப்படின்னா, இதை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணி அவங்களுக்கு இந்த அமௌண்ட் நம்ம கஸ்டமர் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இது க்ளோஸ்டு ஸ்டேட்டஸ், அதனால இது வந்து பெய்டு அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். ஸோ இதுதான் வந்து இதோட கான்செப்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தென் நம்மளோட டிவி இன்ஃபோடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.